பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்று முதல் ஜனவரி 13ஆம் தேதி வரை மாநிலம் முழுவதும் 14,104 பேருந்துகளை போக்குவரத்து கழகம் இயக்கவுள்ளது. சிறப்பு பேருந்துகள் இயக்கம் மற்றும் கண்காணிப்பு பணியில் போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றும் அனைத்து அதிகாரிகள், அலுவலர், ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வழக்கமான பேருந்துகளை விட கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்குவதில் ஓட்டுநர், நடத்துனர், தொழில்நுட்ப உதவியாளர் உள்ளிட்டோருக்கு இரட்டிப்பு பணிச்சுமை கூடியுள்ளது. இதனால் நாளை முதல் ஜனவரி 20ஆம் தேதி வரை 10 நாட்கள் விடுப்பு இல்லாமல் அனைவரும் ஒத்துழைப்புடன் பணியாற்ற வேண்டும். அவசர கால அத்தியாவசிய விடுப்பு தவிர பிற விடுப்புகளை தவிர்க்க வேண்டும் என்றும், சிறப்பு பேருந்து இயக்க பொறுப்பு குழுவில் இடம்பெற்றுள்ளவர்கள் வார விடுப்பு எடுக்காமல் பணிபுரிய வேண்டும் என்றும் போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழக முதல்வர் தன் அகங்காரத்தை விட்டொழித்து மூவர் கொலை வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று கொடுவாயில் திமுக அரசை கண்டித்து நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சேமலை கவுண்டன்பாளையத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தெய்வசிகாமணி, அலமேலு, செந்தில்குமார் ஆகியோர் கடந்த நவம்பர் மாதம் கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர். இது தொடர்பாக 14 தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவ்வழக்கில் 1.5 மாதமாகியும் இதுவரை எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் ஆரம்பகட்ட நிலையிலேயே இருந்து வருகிறது. இதையடுத்து திருப்பூர் வடக்கு மாவட்ட பாஜக சார்பில் 3 பேர் படுகொலையில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் இருக்கும் திமுக அரசை கண்டித்து கொடுவாயில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து விசாரிக்க தேர்தல் கமிஷனுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாஜக எதிர்ப்பை தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பிரதமர் மோடி குறித்து பேசிய கருத்துக்கள் சபை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டன என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறையை தமிழ்நாடு அறநிலையத்துறை என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் எம்எல்ஏ செல்வ பெருந்தகை கோரிக்கை விடுத்துள்ளார். சட்டசபையில் இது குறித்து அவர் பேசும்போது, ஹிந்து என்ற வார்த்தை எந்த அகராதியிலும் இல்லை, எந்த இலக்கியத்திலும் இல்லை. பிரிட்டிஷார் அவர்களின் வசதிக்காக சிந்து என்பதை ஹிந்து என மாற்றி இருக்கின்றனர். எனவே இந்து சமய அறநிலையத்துறையை தமிழ்நாடு அறநிலையத்துறை அல்லது திருக்கோவில் அறநிலையத்துறை என மாற்ற வேண்டும். காலம் மாறிக்கொண்டிருக்கிறது, வரலாறு மாறிக்கொண்டிருக்கிறது, இதையும் மாற்ற வேண்டும். ஹிந்து என்ற பெயரை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றனர். எனவே அந்த பெயரை மாற்ற வேண்டும். பட்டியல் இனத்தவர்களை திமுக அரசு தொழில் முனைவோராக்கி உள்ளது. அதனால் பட்டியல் இனத்தவர்களிடம் மற்ற சமூகத்தினர் வேலை செய்யும் நிலை உருவாகி உள்ளதாகவும் செல்வ பெருந்தகை பேசியுள்ளார். கோவில்கள் தொடர்பாக வழக்கு தொடரும் ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த ரங்கராஜன் நரசிம்மன் என்பவரின் பின்னணி குறித்து விசாரிக்கும்படி ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடுவது போல வேறு முரண் ஒன்று கிடையாது என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியுள்ளார். முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள் எல்லாம் நமக்கு எதிரிகள், இந்த கும்பல்கள் நமக்கு எதிரானவர்கள், நம்மில் கீழானவர்கள் என்று சொன்னவர் யார்? அவர் எப்படி பெரியாராக இருக்க முடியும்? நம்மில் கீழானவர் யாரும் இருக்கக்கூடாது. இருந்தால் அவர்களை உயர்த்திவிட வேண்டும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கக்கூடாது என்பதுதானே சமதர்ம சமூக கோட்பாடு. அதுதான் சமூக மாற்றம், சமூக முன்னேற்றம், சமூக சீர்திருத்தம். ஆனால் அவர் என்ன சொன்னார்? நம்மில் கீழானவர்கள் இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள், இவர்கள் எல்லாம் எதிரிகள் என்று கூறினார். இதைவிட கொடிய தீண்டாமை சிந்தனை வேறு உண்டா? இந்த பெரியார் கோட்பாடுதான் எங்கள் வழி என்று திமுக எப்படி சொல்கிறது? இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் படித்ததால் தான் நமக்கு வேலையில்லாமல் போனது என்று பெரியார் சொன்னதை எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள்? முகமதியர்களுக்கு என்று கூட அவர் சொல்லவில்லை, துலுக்கர்களுக்கு என்றார். அவர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு சாணியில் கால் வைக்க பயந்து மலத்தில் கால் வைத்ததற்கு சமமாகிவிட்டது என்றும் சொன்னார். தமிழ் அரசு என்று பேசுவதெல்லாம் பித்தலாட்ட கருங்காலிகள் என்றார். தமிழர் என சொல்வதே இன துவேஷம், அப்படி பேசுவோர் இன எதிரிகள் என்றார். 3000 வருஷமாக இருக்கின்ற தமிழ்தாய் உங்களை படிக்க வச்சாலா என்று கேட்டவர் தமிழ் இலக்கியங்களை குப்பை என்று கூறினார். வள்ளுவன் ஒரு முட்டாள் பையன், கம்பன் ஒரு முட்டாள் பையன், இளங்கோ ஒரு எதிரி என்று கூறினார். ஆனால் இவரை பெரியார் என்று சித்தரித்து இன்னும் எவ்வளவு காலம் ஏமாற்றுவீர்கள்? அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடுவது போல வேறு முரண் உண்டா? இருவரின் சிந்தனையும் ஒன்றா? அம்பேத்கர் உலகில் ஆகச்சிறந்த கல்வியாளர். இவர் என்ன படித்தார்?
மனதில் தோன்றியதையெல்லாம் பேசிவிட்டு போனார். இவர் சிந்தித்தது பேசியது எல்லாம் தமிழினத்திற்கு எதிரானது. தமிழ் ஒரு சனியன், தமிழில் என்ன இருக்கிறது, தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி என்று கூறியவர். இந்த உண்மைகளையெல்லாம் பேசினால் ஆதாரம் காட்டு என்று என்னை கேட்கின்றனர். பேச்சு வெளியான ஆதாரங்களை எடுத்து மறைத்து வைத்துக்கொண்டு ஆதாரத்தை காட்டு என்று என்னை கேட்கிறார்கள். மறைத்து வைத்ததை வெளியிடுங்கள், அதிலிருந்து நான் ஆதாரத்தை எடுத்துக்கொள்கிறேன். நாங்கள் வெளியிட்ட ஆதாரம் போதவில்லை என்றால் அவர் எழுதியது மொத்தத்தையும் அரசுடைமை ஆக்கிவிட்டு என்னிடம் வாருங்கள், தருகிறேன் என்றும். பெரியார் பெண்ணுரிமை பேசினார், சாதி ஒழிப்பு பேசினார், சீர்திருத்தம் பேசினார் என்று நீங்கள் சொன்னால் நாங்கள் பாட்டுக்கு போயிருப்போம். பெரியார் மட்டும்தான் எல்லாம் செய்தார் என்று கதை விடும்போதுதான் கோபம் வருகிறது என்றும், அவருக்கு முன்னால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இதெல்லாம் பேசிய பெரியவர்களை நீங்கள் மறைக்க பார்க்கிறீர்கள், அதை எப்படி அனுமதிக்க முடியும் என்றும் சீமான் பேசியுள்ளார்.